வீடியோஸை யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த கஸ்டமர் நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கஸ்டமரோட நீட் என்னென்னா ஒரு மெட்டாலிக் ப்ளூ சீரிஸில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு மெட்டாலிக் ப்ளூ சீரிஸில் ஃபுல்லாகவே ஒரு வார்ட்ரூஃப் பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வார்ட்ரூஃப் இருந்துச்சு, கபோர்டு சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க பிரிக் ஒர்க்கில். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு கஸ்டமருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீடு வந்து அது சின்னதாக இருக்குது, திங்ஸ் நிறையா வைக்கணும்னு சொன்னால ஸோ நம்ம பக்கத்தில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு கபோர்டு ஒன்று வந்து அதோட ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபுல்லாகவே கொண்டு வந்தோம். ஸோ வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் நம்ம நீட்டாக செட் பண்ணி கொடுத்தோம். உள்ளே ஒரு லாக்கர் செட்டப் கேட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு வார்ட்ரூஃபில் வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லா வார்ட்ரூஃப்லையும் லாக்கர் வச்சுருவோம். ஸோ நீட் இருக்கிறது மாதிரி நம்ம லாக்கர் வச்சு கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபுல்லாகவே ஒரு கோல்டன் கலர் ஹேண்டில்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். நல்லா லாங்காக கோல்டன் கலர் ஹேண்டில்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மெட்டாலிக் ப்ளூக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு அட்ராக்டிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். மற்ற ஏரியா ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாக பேனல் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். வார்ட்ரூஃப்ஸ் மட்டும் தான் பாக்ஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே பேனல் ஒர்க் தான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே ஒரு நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடலாம். நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் கொடுத்தா கூட நம்ம உங்களுக்கு வந்து ஒரு கோட் பண்ணி சொல்லிடலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகணும்.